Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல இப்போ ரீசன்ட் டைம்ல அதாவது இந்த டிசம்பர் மந்த்ல நமக்கு ஒரு 2000 ரேஞ்சில அப்ரூவல் கொடுத்த மூணு அப்ளிகேஷன் பத்தின லிஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். and இது மூணு அப்ளிகேஷன் கிடையாது, இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்லயும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல அடுத்து பார்க்கலாம். அதே சமயத்துல இதல அப்ளை பண்ணனும் அப்படினா இவங்க உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலையோ வர்க்கிங் ப்ரொஃபைலையோ பெரிய அளவுல பார்க்கறதுல இன் கேஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படினா உங்களுக்கான அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். பட் இருந்தாலும் இவங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுல ஒரு கொஞ்சம் லிபரல் அப்படிங்கிறது கொடுக்கிறதுனால அப்ரூவல் சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படினு சொல்ல முடியாது. அப்ரூவல் சான்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பத்தின லிஸ்ட் அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் பொறுத்தவரைக்கும் நாம Play Store டிஸ்கிரிப்ஷன் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கறது பண்ணிக்கணும். அதே சமயத்துல நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் நாம பார்க்கக்கூடிய இந்த மூணு அப்ளிகேஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா தான் ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிரணும். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 5000 ரூபீஸ் வரையிலும் லெவல் அப் ஆப்ஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இதில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 6 மந்த் வரையிலும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. தென் இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. இதுவே நீங்கள் கேஷ் லோன் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5000க்கு மேலே அதிகபட்சமாக 2 லட்சத்துக்குள்ள லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதிகபட்சமான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு பார்க்க 12 மந்த்ஸ் வரையிலும் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு ஒரு சில டைமில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. பட் எல்லோருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர்கிட்ட அதிகமான லோன் அமௌண்ட் பண்ணும்போது கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல நம்ம லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது லெவல் அப் ஆப்ஷன் அண்ட் கேஷ் லோன் இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அந்த விதத்தில் கேஷ் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 20,000 வரைக்கும் அப்ரூவல் அதாவது செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரூ கிரெடிட்ஸ் அப்படிங்கிற நேம்ல டைரக்டான ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. மொத்தமாக 4 ஆப்ஷன்ல நமக்கு லோன் எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் 20,000 லோன் விட்ராவல் பண்ணி எடுக்கிற மாதிரி 2 ஆப்ஷனும் 1000 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணுற மாதிரியான 2 ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 2000 ரேஞ்சில் அப்ரூவல் கிடைக்கிற லோன் அப்படின்னு பார்க்கறதுனால இந்த 1400 ரூபாய் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். நம்ம 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1400 ரூபாய் வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 மந்த் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டாக 298 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 185 ரூபாய் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எஸ்டிமேட்டட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 89.13% அப்படிங்கிறது இருக்குது. பட் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3.56% அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணுறாங்க. இதுவே ஒருவேளை உங்களுக்கு டென்யூர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 12 மந்த்ஸ் டென்யூர் அப்படிங்கிறது கூட ஜஸ்ட் இந்த 1400 ரூபாய்க்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 164 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. பட் இதுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 68.15% அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ அதை விட இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் டென்யூரை அதிகமாக ஆட் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் கேஷ் லோன் ஆப்ஷனில் 20,000 எலிஜிபிள் கிடைச்சிருந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கையிலுமே நியர்லி இதே மாதிரி தான் இருந்தது. பட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான் ப்ளஸ்ஸே தவிர ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் சேம் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம பேரூபிக் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இவங்க பொறுத்தவரையிலும் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் Play Storeல ரொம்ப வருஷமாக இருந்துட்டு தான் இருக்காங்க. இதில் நமக்கு 1300 ரூபாய் லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் ஆரம்பத்தில் 1000லேருந்து அதிகபட்சமாக 1300 வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ண அதிகபட்சமாக உங்களுக்கு 12,000 வரையிலும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த அப்ளிகேஷனில் அதிகபட்சமாக 30,000 வரையிலும் கூட லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், அதை தவிர்த்து இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான EMI அமௌண்ட்டை 2ஆக பிரித்து நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸாக இப்போ வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிறதே 1282 ரூபாய் கிரெடிட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச லோன் அமௌண்ட்டில் ஜஸ்ட் ஒரு 18 ரூபாய் தான் பிடிச்சிக்கிறாங்க. மீதி அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதே ரீபேமெண்ட் பிளானை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 796 ரூபாய் அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட் மந்த்தும் 785 ரூபாங்கிறது அதுக்கும் அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட் மந்த்தும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கான GST ப்ளஸ் டெக் ஃபீஸ் தென் போஸ்ட் சர்வீஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த 1300 ரூபாய் லோன் அமௌண்ட்டுக்கு ஒரு 300 ரூபாய் சேர்த்து இந்த 2 மாதத்தில் நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லோனை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு நியரில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பேமி அப்ளிகேஷன் தான். பேமி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பேமி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-வே இருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ளே ஸ்டோரில் பிஸ்னஸ் ஆப்ஷன்லையும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேம் டைம் இதுலேயுமே 2 ஆப்ஷனில் அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு லெவலப் ஆப்ஷனும், ரெண்டாவது இஎம்ஐ லோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 2ல் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ரொஃபைல் ஒர்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நம்ம லாஸ்ட் வீக் செக் பண்ணி பார்க்கும்போது 5000 அப்படிங்கிறதான் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 6000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடச்ச 6000 வரையிலும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டான 6000 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க 0.15% பர் டே இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இந்த 6000 லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 1200 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. இதை தவிர்த்து அதுக்கான ஜிஎஸ்டி 216 ரூபாய், டோட்டலாக 1416 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 4584 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணும்போது 6333 ரூபாய் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த், அதாவது 31/2026 வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டைம் இங்கே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் 4500 ரூபாய்க்கு நீங்கள் 6500 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணும். 6300 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய் சேர்த்து கட்டணும் அப்படின்னா இது ஒரு டூ மச்சான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால ஒருவேளை நீங்கள் இதில் லோன் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் ஒன்ஸ் நீங்கள் லோன் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் வேணும்னா யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். அதே சமயம் இதை தவிர்த்து இன்னும் நிறைய அப்ளிகேஷனில் நமக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலில் ஒரு 44-45 பேமெண்ட் நம்ம அப்படிங்கிறது லேட் பேமெண்ட்டும் இருக்குது. பட் சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 746 இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 500 சம்திங் தான் இருக்கும். இதே சிஆர்ஐஎஃப் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 526 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு 746 இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதை தவிர்த்து பிரான்ச் அப்ளிகேஷனில் ஒரு 2500 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் ஒரு 2000 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிரா அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 43000 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. உங்களுடைய ஒர்க் டைப் என்ன, உங்களுடைய மந்த்லி இன்கம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, உங்களுடைய பேங்க் கிரெடிட் ஹிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை எப்படி ஆன் டைமில் சரியாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அது எந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது எடுத்திருக்கீங்க, உங்களுடைய ஏஜ் என்ன, இதை தவிர்த்து நீங்கள் ஆல்ரெடி எத்தனை லோன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இன்கம்க்கும் நீங்கள் ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.